பிப்ரவரி 3 பொதுக்காலம் 4ஆம் வாரம் திங்கள்கிழமை. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனங்கள் 1 முதல் 20 வரை. இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கரையிலிருந்த கெரசேனர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீய ஆவி பிடித்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிரே வந்து, கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம், அவரை எவராலும் ஒருபொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க இயலவில்லை. ஏனெனில் அவரை பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டி இருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்தும் விலங்குகளை தகர்த்தும் எறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலைவிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம், தீய ஆவியே, இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் அம்மனிதரிடம், உம் பெயர் என்ன என்று கேட்க அவர், என் பெயர் லேகியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினார். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெரும் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறைகளிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறங்களிலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது, பேய் பிடித்திருந்தவர், அதாவது இலேகியோன் பிடித்திருந்த அவர், ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதைக் கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினர்களுக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்தவையெல்லாம் தெக்கப்போலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இயேசுவின் பரிவின் வெளிப்பாடு நமக்கு எப்போதும் வியப்பை அளிக்கின்றது. அவர் நமக்கு ஒருங்கிணைந்த முழுமையான நலம் தருபவராகவே இருக்கின்றார் என்பதற்கு இன்றைய வாசகமும் ஒரு மிகப்பெரிய சான்றாக திகழ்கின்றது. தீயாவி பிடித்த மனிதர் மீது பரிவு கொள்ளும் இயேசு அவருக்கு பலவிதமான நலன்களை பொழிகின்றார். ஒன்று, அவருக்கு உடல் நலம் தந்து குணமாக்குகின்றார். இரண்டாவது, அவருக்கு உள்ள நலம் தந்து மனநோயை குணமாக்குகின்றார். மூன்றாவது, ஆன்ம நலனை தந்து தீய ஆவியின் பிடியிலிருந்து விடுவித்து அன்பால் நற்செய்தி ஆர்வத்தால் நிரப்புகின்றார். நான்காவதாக, அவரை மீண்டும் ஊருக்குள் அனுப்பி தம் உறவினர்களோடு சேர்ந்து சமூகத்தில் இணைந்து கொள்ள பணிக்கின்றார். ஆம், எந்த ஓர் அருஞ்செயலும் குணமளித்தலும் இந்த 4 வகை பரிமாணங்களை கொண்டதாகவே இருக்க வேண்டும். அதுவே முழுமையான ஒருங்கிணைந்த நல்வாழ்வு என்பதை இயேசு இன்று நமக்கு கற்றுத்தருகிறார். அதற்காக நாமும் அவரிடம் மன்றாடுவோம். தெய்வீக மருத்துவராகிய அன்பு தந்தையே, தீய ஆவியால் பாதிக்கப்பட்ட மனிதருக்கு நீர் 4 வகையான நலன்களை தந்ததற்காக உம்மை புகழ்ந்து துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கும் இந்த ஒருங்கிணைந்த நலனை எப்போதும் தருவீராக. எங்களையும்
உம் அருள்கரத்தால் தொட்டு முழுமையான குணம் அளித்து வழிநடத்துவீராக. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.